Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, பண்டாரபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கால்வின் வழங்க கேட்கலாம். கால்வின், வணக்கம். மேலும் விவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, பண்டாரபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, பண்டாரபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த 1 மணி நேரம் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கால்வின் வழங்க கேட்கலாம். கால்வின், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் கடுமையாக சுட்டெடுத்து வருகிறது. இதேபோல் குமரி மாவட்டத்திலும் வழக்கத்திற்கு மாறாக கடந்த ஒரு வாரமாக கோடை வெப்பம் கடுமையாக அடித்து வருகிறது. நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நண்பகல் வேளைகளில் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடைக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் தோவாளை, பண்டாரபுரம், சீதப்பால், செண்பராமன்புதூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று மதியம் சுமார் 1 மணி நேரமாக திடீரென கோடை மழை பெய்தது. இதன் காரணமாக மழை பெய்த இடங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் கோடை வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் சற்று நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். ஆனால் குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பமான சூழ்நிலையே நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி, கால்வின். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.